உங்களுக்கு யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் இந்த புதிய நாளிலே, புதிய ஆண்டிலே யாவரும் சுகமாயிருப்பீர்களாக. பிதாவாகிய தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் நீங்கள் கவனிக்கிற தேவனுடைய வார்த்தைகளும் இருதயங்களும் மனங்களும் ரூபிக்கப்படுவதாக நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவன் உங்களோடு கீழ்ப்படிதலை அதிகமாய் தந்து இந்த ஆண்டிலே இன்னும் கூடுதலாக கட்டுவிக்க சில புதிய பகுதிகளை நாம் பேசுவதற்கு பிதாவாகிய தேவன் அனுக்கிரகம் செய்வார். உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஜெபமும் எங்களுக்கு தொடர்ந்து தேவைப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மிக மேன்மையான ஆலோசனைகளை வழங்கும்படி எங்களுக்காக செபியுங்கள். உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய ஆலோசனைகளையும் நாங்கள் எப்பொழுதும் வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவன் நம் அனைவருக்கும் நற்சுகங்களையும் பலனையும் ஆவிக்குரிய மனம், இருதயம், ஆத்மாவையும் புதிய ரூபத்திற்கு கொண்டு வர நாம் தொடர்ந்து செபிப்போம். இந்த நாளிலே நாம் கடந்த பாடத்திலே தேவனுக்கு நாம் நன்றியோடு வாழ்வதற்கான உணர்ந்து கொள்ளுதல் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இந்த பகுதியிலே புரிந்து கொள்ளப்பட்ட நன்றியுடன் தேவனுக்கான சேவை என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரி, கொஞ்சம் அது நினைவூட்டி செல்வோம். உணர்ந்து கொள்ளப்பட்ட நன்றி என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்த பொழுது, நோவாவும் அவன் குடும்பமும் 1 வருடமாக பேழைக்குள்ளாக பிரவேசித்த பிற்பாடு தேவனுக்கான சுகந்த வாசனையான பலியை செலுத்தினார்கள். சுத்தமான மிருகங்களை தெரிந்து கொண்டு அதற்கான சேவைகளை அவர் செய்தார் என்பதை தேவனே சாட்சி கொடுத்தார். அதை அவர் முகர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஈசாக்கு பிற்பாடு ஈசாக்கை பற்றி பார்த்தோம். ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். பிறகு அதுக்கு பின்னாகவே உபத்திரவமும் இருந்தது. தேவனானவர் நன்மை எப்படி அவர் நடந்து கொள்ளுகிறார்? பெரும்பாலான மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நம்முடைய பார்வையிலே நன்மை மட்டும்தான் செய்வார் என்று நினைக்கிறோம். உண்மைதான், இதுவும் நன்மைதான். அதற்கு ஆதாரமாக ரோமர் 8:28 நாம் வாசித்தோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்யப்படுகிறது என்பதை நாம் கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம். சகலமும் அப்படின்ற காரியத்திலே எல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. அதில் எதுவும் மறைந்திருக்கவில்லை. ஆகவே அதிலே நன்மையும் தீமையும் நடக்கும் பொழுது தேவனுடைய பார்வையிலே அது நன்மையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். பிறகு இயேசுனுடைய காரியங்களை பற்றி பார்த்தோம். இயேசுவுக்கு சகலமும் நன்மையான காரியங்களை செய்தார். அதாவது அவர் வையப்படும் போதும் பாடுபடும் போதும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் என்பதை இயேசு உணர்ந்திருந்ததாக நாம் பார்த்தோம். அதிலே ஒரு யோசேப்பை நாம் மாதிரியாக பார்த்தோம். அவர் கொண்டு போற இடங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக அவரை கொண்டு சென்றார். பொறாமை, வஞ்சகம், அதிலே பழிவாங்குற எண்ணம், அநேக காரியங்கள் இருந்தது. எல்லாவற்றிலுமே தேவன் ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுதும் மற்றவர்களை பராமரிக்கவும் ஜீவரட்சனை உண்டாகவும் ஆதியாகமம் 45:5-8 வரைக்கும், ஆதியாகமம் 50:20 அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு சென்ற பொழுது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கிட்ட பேசின வார்த்தை மிக அருமையானது. என்ன அருமையானது என்றால், என்னை இவ்விடத்தில் விற்று போட்டதினாலே நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது ஆதியாகமம் 45:5 விசிரமாக இருக்க வேண்டாம். அதற்காக நான் ஒன்னும் செய்யல அப்படின்னு அவங்க நினைக்க முடியாது. தேவனுடைய நோக்கம் என்ன அதுதான் பேசுறார். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவனானவர் தான் என்னை உங்களுக்கு முன்னமே என்னை அனுப்பினாரு, நீங்கள் அல்லன்னு சொல்றார். 8ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்திற்கு அனுப்பினார். தேவன் என்னை அன்பு கூர்ந்து
உங்களையும் அன்பு கூர்ந்து என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்த்தாங்க. ஆனா அவங்க செஞ்சது என்ன? ஆதியாகமம் 50 பார்த்தோம், எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். இதுதான் நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். அப்போ நாம தேவனுக்கு நன்றியோடு வாழ்வதற்கான உணர்ந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற நன்மையும் தீமையும் தேவன் நன்மையாக, தீமையை நன்மையாக மாற பண்ணுகிற தேவன். வெகு தீமை செய்தீர்கள், அது நன்மையாக முடிய பண்ணுவார். பாருங்கள், மனிதன் செய்கிற தீமையா இருந்தாலும் கூட தேவன் நன்மையாக முடிய பண்ணினார் என்று ஆதியாகமம் 50:20 நாம் பார்த்தோம். இயேசுவை அவர்கள் தீமை செய்து கொண்டார்கள், ஆனால் தேவன் நன்மையாக முடிய பண்ணினார், ரட்சிப்பை கொடுத்தார். இப்படி நாம் உணர்ந்து கொள்கிற பொழுதுதான் தேவனுக்காக நாம் நன்றியோடு நாம் நிச்சயமாகவே வாழ முடியும். இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்காக நாம் செல்லுகிறோம். அது என்ன பகுதி கேட்டீங்கன்னா, புரிந்து கொள்ளப்பட்ட நன்றியின் சேவைகள் எவைகள். அதாவது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொண்டாதான் தேவனுக்கு சேவை செய்ய முடியும். புரிந்து கொள்ளாத பொழுது தேவனிடத்துல நமக்கு கோபம் வரும், மனுஷங்களிடத்துல நமக்கு கோபம் வரும். நம்முடைய யுத்தம் எப்பவுமே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது, மனிதர்களோடும் கிடையாது. தேவன் இதை மனிதர்களை கொண்டு நடப்பிக்கிற பொழுது நிச்சயமாகவே என்னை அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று நாம் நினைத்து அவருக்கு நான் ஒப்பு கொடுப்பது நியாயமாய் தீர்ப்பு செய்கிறார் என்று நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்ட மிகப்பெரிய தேவனால் பாராட்ட பெற்ற நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனுடைய காரியங்களை சுருக்கமாக சொல்லுவோம். ஆதியாகமம் 22:1-2 வசனங்களிலே 25 ஆண்டுகள் ஏறக்குறைய தோராயமாக கழித்து அவருக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 75 வயதில் அவருக்கு தரிசனமானார். பிறகு 100 ஆண்டுகள் ஏறக்குறைய கடந்திருக்கிறது, அந்த வந்திருக்கிறது. அவர் பிள்ளையை கொடுத்த பிற்பாடு இன்னும் சில ஆண்டுகள் கழித்து அவர் அந்த பிள்ளையை பலி செலுத்தும்படி கேட்டிருந்தார். பாருங்கள், பலி செலுத்தும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேசுவது என்பது எல்லோருக்கும் எளிமையாக இருக்கலாம். நடைமுறை அப்படின்னு வரும்பொழுதுதான் நமக்கு தடுமாற்றம் என்று ஒன்று இருக்கிறது. நான் மாட்டேன் என்று சொன்னால் அவ்வளவு பலசாலிகளா நாம இன்னும் வளரல. யாரும் எவ்வளவு பெரிய பலசாலிகளும் கலங்கிடுவாங்க. தனக்கென்று வருகிற பொழுது அவர்களுக்கான ஒரு கலக்கம் இருந்தே ஆகும். ஆனால் ஆபிரகாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசிக்கிற பொழுது அங்கே பார்க்க முடியும், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழுமையாக நம்பினார். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலையும் அவருடைய காரியங்களை 18-24 வரைக்கும் நாம் சிறப்பா வாசிக்க முடியும். பலவீனமே இல்லை. எவ்வளவு ஆச்சரியம். நம்மை நாம் சோதித்து பார்ப்போம் என்றால் நாம் அந்த அளவுக்கு இப்பொழுது இருக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் பேசுவது என்பது எளிது. நடைமுறையிலே நான் பாதிக்கப்படுகிற பொழுது அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தும் என்பது அது எனக்கு சொல்லும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாமானவர் இதிலே பலவீனமாய் இருக்கவில்லை என்று தேவன் சாட்சி கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நம்பி ஈசாக்கை பலியாக கொடுத்து பாவனையாக பெற்றுக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 22:12 வாசிப்போம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் என்று இப்ப சொல்லுங்க. இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஏற்கனவே 16ஆம் அதிகாரத்துல ஒரு அறிந்திருக்கிறதாக சொல்லுகிறாருங்க. அதுக்கு அடுத்து இப்பொழுது அவருடைய இருதயம் பரிசோதிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஒரு முறை கீழ்ப்படிந்த உடனே எல்லா காலங்களும் அப்படி இருப்போம் என்று நம்பிவிட முடியாது. தேவன் அவ்வப்போது நம்முடைய இருதயங்களை பரிசோதித்து பார்க்கிறார். இப்ப பரிசோதித்து பார்க்கிற பொழுது சிலர் பின்வாங்கவும் செய்கிறார்கள், சிலர் காணாமலும் போகிறார்கள், சிலர் தங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தி விடுகிறார்கள். ஆகவே நாம் பரிசோதிக்கிற பொழுது நம்முடைய பாடம் என்ன கேட்டீங்கன்னா, புரிந்து கொள்ளப்பட்ட நன்றியாய் சேவை செய்வது எப்படி. அப்போ தேவனை நாம் எப்படி புரிந்து கொள்வோம்? ஒரு வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிற தேவனை நிச்சயமாக நாம் புரிந்து கொண்டிருக்கும் போது அதிலே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார்,
அவர் திராணிக்கு மேல சோதிக்கு இடமளிக்க மாட்டார். அதுல உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது ஆபிரகாமுக்கு இருக்கலாம், அன்றைக்கு இல்ல, இன்றைக்கு நமக்கு அது இருக்கிறது. ஆனால் அவ்வளவு விசுவாசிக்கிற பொழுது எத்தனை பேர் நம்ம அதை சகித்துக் கொள்கிறோம்? நாம் தடுமாறுகிறோம் அல்லவா? மெய்யாகவே நாம் நேர்மையாய் பேசுவோம் என்றால் தடுமாறுகிறோம். ஆனால் இந்த விதமான உண்மை காரியங்களை தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்மை தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது. நிச்சயமாக தேவன் என்னை காப்பாற்றுவார், உண்மையா இருக்கிறார், திராணிக்கு மேலாக கொடுக்க மாட்டார். எத்தனை மக்கள் கலங்காமல் இருக்கிறோம்? சரீர பலவீனங்களிலும் சரீர வியாதிகளிலும் எத்தனை பேர் சோர்வில்லாமல் இருக்கிறோம் பாருங்கள். அப்படியானால் இது என்ன சொல்லுகிறது? நம்ம இன்னும் உற்சாகப்படுத்துகிறது. அப்போ நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு புரிந்து கொள்ளப்பட்ட அல்லது உணர்ந்து கொள்ளப்பட்ட நன்றியா இருப்போமானால், தேவன் என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காக செய்வார், என்னை பலப்படுத்துவதற்காக செய்வார், என்னை இன்னும் ஸ்திரப்படுத்தி மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்காக இதை செய்வார் என்பதை நான் உணர்ந்திருக்க வேண்டும். எபிரேயர் 2 இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட பிற்பாடுதான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறார். சீமோன் பேதுரு சோதிக்கப்பட்ட பிற்பாடுதான் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்கிறார். பிரியமான பிள்ளைகளே, அப்படியானால் நாம் உணர்ந்து கொள்ளப்பட்ட நன்றியா இருப்பது எப்படி? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பியிருக்கணும். தேவனை பற்றின சரியான உணர்ந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். அதுக்கு நல்ல பொறுமைக்கான மாதிரி யோபு நமக்கு தெரியும். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னார். மறுபடியும் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் சொன்னார். நம்முடைய வழிகளில் நிறைய பிரச்சனை இருக்கிறது, நம்முடைய வழிகளில் தவறும் இருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 21, 22 இன்னும் நிறைய காரியங்கள் என்ன சொல்லுவோம்னா, நம்ம சோதனை வரும்போது, நமக்கு அன்பானவங்களை எடுத்துக்கொள்ளும் போது, நான் நேசிக்கிறதை இலக்கு பண்ணும் பொழுது, எனக்கு துன்பங்கள் என்று அனுமதிக்கிற பொழுது, நான் தேவனை பற்றி குறை சொல்ல ஆரம்பிக்கிறேன், அல்ல தேவன் மேல வெறுப்புணர்வு ஏற்படுகிறேன். அந்த மாதிரி யோபு இல்லாம அவர் கர்த்தருக்கு நன்றி சொன்னார். அப்ப நமக்காக தேவன் நன்மையும் தீமையும் நமக்கு நடப்பிக்கிற பொழுது, அதை சகலத்தையும் நன்மைக்கேதுவாய் நடப்பிக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொண்டிருப்போமானால் நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுவோம். சொல்ல நம்மால் இன்றைய நாள்ல முடியுமா? முடியும் என்று வாயில சொல்லலாம், நடக்கும் போதுதான் தெரியும். இந்த மாதிரி இழப்புகளை சந்திக்கிற பொழுது நாம் சொல்ல முடியும், ஆனா சொல்லணும். அந்த அளவிற்கு நாம் வளர்ந்து பெருகும் பொழுது நிச்சயமாக நாம் ஒத்துக்கொள்வோம். ஆனால் இப்பொழுது இன்னும் நாம் வளராதவர்களாக கூட இருக்கக்கூடும். சிலர் வளர்ந்திருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்னார் யோபு 1:21, 22 நிர்வாணியாய்த்தான் நான் வந்தேன், நிர்வாணியாதான் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொன்னார். இன்னொரு விசேஷ காரியம், முதலாவது நன்றி சொல்லி பழகிக்கணும். அடுத்த காரியமானது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறையும் சொல்லல. இந்த அளவுக்கு தேவன் அவரை பரிசித்து பார்த்திருக்காருன்னா எவ்வளவு வளர்ச்சி நிலை பாருங்க. பொறுமைக்கு இன்று வரைக்கும் உதாரணமாக இப்படி நாமோ புரிந்து கொள்ளப்பட்ட நன்றியோடு தேவனுக்கு சேவை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். யோபு 2ஆம் அதிகாரம் 9, 10 அவங்க மனைவி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ எதுக்கு உத்தமமா நிக்கிற, தேவனை விட்டுன்னு சொல்ல. தேவனை விட்டுன்னு சொல்வதற்கு பதிலாக தேவனை தூசித்தேன் ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப தேவனை தூசிக்கணும்னா தேவன் மேல அவங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தா அப்படி இருக்கும் பாருங்க. இவர் ஒரு பொறுமைக்கும் உத்தமத்திற்கும் சன்மார்க்கிற்கும் பூமியில அவனை போல ஒருவனும் இல்லை என்ற சாட்சிக்கும் இடம் இருக்கிற பொழுது அவர் மனைவியை எப்படி இருந்தாங்க பாருங்க. தேவன் உங்க மனைவி ஏதாவது குற்றப்படுத்தி இருக்காரா? இல்ல. பாருங்க என்ன சொல்றாரு. அப்ப யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு? தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படியானால் தேவனை தூசித்து எதுக்கு தூசிக்கணும்? என்ன ஆகும் பாருங்க. கோபம் தான் அது. ஒருவரை நாம் தூசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதுக்கு பேர் கோபம் தானே இருக்கிறது பாருங்கள். அவருடைய செயலை சொல்லுவது வேற, நாம் ஒருவனை தூசிப்பது என்பது என்ன? தேவனை தூசித்து ஜீவனை விட சொல்றாரு. ஏன் ஜீவனை விட்டுன்னு சொன்னா என்ன? அப்ப எவ்வளவு கோபம் அவங்களுக்கு இருந்தா இந்த இழப்புகளை தேவனை பற்றி உணர்ந்து கொள்ளாத தன்மை.
தேவனை பற்றி உணர்ந்து கொள்ளாத தன்மை இருக்கிற பொழுதுதான் இந்த விதமான பாஷை நமக்கு வரும். ஆக நாமும் இந்த நாட்களிலே தேவனுக்கு நன்றியோடு வாழ பழகிக்கணும். புரிந்து கொள்ளப்பட்ட நன்றி, அது உணர்ந்து கொள்ளப்பட்ட நன்றி, புத்தியுள்ள நன்றி. தேவனுடைய செயல் எனக்கு நன்மைக்கு எதுவா இருக்கிறது. அப்ப யோபு சொன்னாரு, தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? இவை எல்லாவற்றிலும் யோபு உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்ப எந்த அளவுக்கு அவங்க பொறுமையா தங்களுடைய வேலைகளை செய்திருக்காங்க. அவங்க தேவனுக்கு விரோதமா பேசாமலும் வாயை பொத்தி கொண்டு தன்னுடைய இருதயத்தையும் மனதையும் பாதுகாத்து கொண்டு தேவனுடைய உதவியோட பாவம் செய்யாம இருக்கிறது என்பது பாருங்க. இருதயத்துல பாவம் செஞ்சாலும் அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும். அந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு அவங்க பலமா இருந்திருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது நம்ம ஆச்சரியப்பட முடியாம இருக்க முடியாது இல்லையா? இருக்க முடியாது. நிச்சயமாக அது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம இப்படி வரும் பொழுது யோபு மனைவி மாதிரி நம்ம கோவப்பட முடியும். ஏன்னா யோனா 4ஆம் அதிகாரம் 3-11 வரைக்கும் படிச்சோம்னா, 4ஆம் அதிகாரம், இப்போதும் கர்த்தாவே 3 என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். 4ஆம் வசனம் கர்த்தர் கேட்கிறாரு. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். யார் கேட்கிறது? கர்த்தர். 9ஆம் வசனத்துல, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரணபரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றார். பாருங்க, தேவன் நல்லதான் கேட்கிறாரு, அவர் சொல்றாரு நல்லதுதான் அப்படின்றார். அப்போ தேவன் ஒரு புத்தியை கொடுக்க விரும்புறாரு. நமக்கு இது மாதிரி எரிச்சல் வருதா? நமக்கு நல்லதா சில காரியங்களை கொடுத்த பிற்பாடு ஒரு நோக்கங்களுக்காக நம்முடைய இருதயங்களை பரீட்சை பார்க்கறதுக்காக இவைகள் எடுக்கப்படும் போது நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் மேலே எரிச்சலாக நாம இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி யோபு மனைவி மாதிரி தூசிப்பதற்கோ யோனா மாதிரி எரிச்சலா இருப்பதற்கோ நமக்கு இந்த விதமான தருணங்கள் நமக்கு வரும் பொழுது நாம நம்ம சரியாய் பாதுகாக்க முடியுதா? பாவமாகாதா? அப்போதான் கர்த்தர் சொல்றாரு 4:10, அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே என்று சொன்னார். இது போன்ற எரிச்சல் பொதுவா நமக்கு வருதான் செய்து. அப்ப தூசித்தலும் பாவம் செய்தலும் தேவனுக்கு எதிராகவும் திரும்புகிற மக்கள் ஆரம்ப நாள் தொடங்கி தேவனுக்கு எதிராக பேசுற மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. காயினை பார்த்து ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல கேட்ட போது, உன் சகோதரன் எங்கேன்னு கேட்ட போன என்ன சொன்னா? காவலாளியோ என்று கேட்டான் இல்லையா? பாருங்க, இப்படி தேவனை பற்றி என்ன உணர்ந்து கொள்ளுதல் நாம் பெற்றிருக்கிறோம்? யோனா அடித்தளத்துல போய் படுத்துக்கிட்டா தேவனை பற்றி என்ன உணர்ந்து கொள்ளுதல் பெற்றிருக்கிறோம்? தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஊழியக்காரரா இருக்கலாம், அல்லது நான் இன்னைக்கு புத்தி ஆறுதல் உண்டாக பேசுறாங்களே அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா எவ்வளவு உணர்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனை பற்றி புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நன்றியோட வாழ்வதை நாம் எத்தனை மக்களாகிய நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம்? பாருங்க, நம்ம எத்தனை பேருக்கு போதித்தாலும் நமக்கு என்று வருகிற பொழுது நாம் உணர்ந்து கொள்ளாத எரிச்சலாகக்கூடிய தூசிக்கிற அளவுக்கு தேவனை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நாம் வாழ்கிறோம். அப்போ நாம் நன்றியோடு அதை வாழத்தக்கதாக புரிந்து கொள்ளாத தன்மை என்ன? தேவனுடைய செயல் மனதுருக்கமும் இரக்கமும் நம்மேல் அன்புள்ளதா இருக்கிறது, எல்லோரையும் நேசிக்கிற தேவனா இருக்கிறார் என்பதை நாம் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நன்றியோடவே நாம் தேவனுக்கு வாழவும் முடியும், நன்றி நாம் சொல்லவும் முடியும். அவர் கேட்கிறாரு, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் நீ ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்கு பரிதாபிக்கிறாயே. ஏன் அதை சொல்றாரு? ஏன்னா அது அவருடையது அல்ல. அப்போ அவருக்காக அவர் அதை முளைக்க வைக்கல, அவர் அதை வளர்க்கவும் இல்லை, அவர் அது பிரயாசப்படவும் இல்லை. அதுக்காக நீ இவ்வளவு பரிதாபிக்கிறியே. அப்ப இவ்வளவு பெரிய ஜனங்கள் இருக்காங்க இல்லையா? 11ஆம் வசனத்துல, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 1,24,000 பேருக்கும் அதிகமான மனுஷர், அநேக மிருக ஜீவங்கள் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று கேட்கிறார். நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? பாருங்க, சுயநலமான காரியங்கள்.
ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல அந்த நினைவே மேல யோனா கோபமா இருந்திருக்கலாம் சொல்லி வைத்துக் கொள்ளுங்க. ஆனாலும் தேவனுடைய நன்மைகளை செய்கிற பொழுது தேவனோடு எதிர்த்து பேசுகிற தன்மை என்ன? அது நம்ம எந்த அளவுக்கு உருவாக்கி விடுகிறது? அது அழித்து போடலையா? நம்முடைய விசுவாசத்தை அது குலைத்து போடவில்லையா? அப்ப தேவன் மேலே கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் உணர்ந்து கொள்ளப்பட்ட வகை இருந்தாதான் தேவனுக்கு நம் நன்றியோடு வாழ முடியும். இல்லைன்னா நம்ம தேவனை தூசிக்க முடியும், இல்லைன்னா தேவனை நாம மறுதலிக்க முடியும், தேவனை எரிச்சல் மூட்ட முடியும், தேவனை கேள்வி கேட்க நமக்கு முடியும். இதுக்கெல்லாம் நமக்கு நிறைய உணர்ந்து கொள்ளுதல் வேணும். தேவனுக்கு நன்றியோடு வாழணும்னா நிறைய உணர்ந்து கொள்ளுதல் வேணும். பாருங்க, ஒரு வார்த்தையை படிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35-39. உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம். அப்படின்னா ஒரு மனுஷனை ஒரே போடு போட்டா கொன்றுவான், தேவன் அனுமதிச்சா அவ கொல்லப்படுறாங்க. எந்த நேரமும் கொண்டுகிட்டே இருந்தாங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு அவங்க உலகத்திற்காக மரித்திருக்காங்க. பாருங்க, கர்த்தருக்காக அவங்க ஒவ்வொரு காரியத்துக்காக கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பாருங்க என்ன நடந்திருக்கிறது இங்கே. உபத்திரவம், வியாகுலம், துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன், பிரச்சனை இல்லாம இருக்கிறேன், ஒரு உபத்திரவம் எனக்கு இல்ல. தேவன் அன்பா இருக்காரா? பாருங்க, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, நல்ல சாப்பாடு இருந்துச்சு, திடீர்னு சாப்பாடு இல்லாம எனக்கு போச்சு. பசியோ, நல்ல துணி கட்டின, துணி இல்ல, நிர்வாணமாச்சு. அப்போ நாசம், நிறைய பொருள் நாசமாய் போச்சு, சண்டை வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்? தேவன் மேலே நான் நன்றியோடு வாழ்வதற்கு என்னை தூண்டு வைக்குமா? தேவன் மேலே கோபப்படுமா? தேவனை எரிச்சலாக்குமா? பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. நாம் வளராத பட்சத்திலே இவைகள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்வர்களாக இருக்கிறோமே. பாருங்க, அன்பு கூறுகிற ஒருவராலே நாம் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவர் ஜெயித்திருக்கிறார். மரணம் வந்தாலும் சரி, 38ஆம் வசனத்துல ஜீவனம் வந்தாலும் சரி, தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியம், வருக்காரியம், உயர்வு, தாழ்வு, வேறெந்த சிருஷ்டியானாலும் ஒரே ஒரு நோக்கம். இவ்வளவு காரியங்களை அங்கேயே அனுமதிக்கப்படுகிறதுங்க. சாத்தா நம்மளை கட்டுவிக்க பார்ப்பானா, இடிக்க பார்ப்பானா? இடிப்பான்னு தெரியும். சிநேகத்தை நாடுவானா, பிரிப்பானா? தேவனோட நெருக்கத்தை ஏற்படுத்துவானா, பிரித்து விடுவானா? அவர் சொல்றாரு பாருங்க 39, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதெல்லாம் எதுக்குதான் நடக்குது? கொல்லப்படுறது, அடிக்கப்படுறது, நாசம், பட்டயம், பசி, துன்பம், இதெல்லாம் அதுக்கு தேவனுடைய அன்பை நாம் பிரிக்கிறோமா இல்லையா என்பதை பார்க்கத்தானே நடக்கிறது. அன்பான தேவனுக்கு பயந்த தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிரிக்கப்படாதபடி நன்றியோடு தேவனுக்கு உணர்ந்து கொள்ளப்பட்ட, புரிந்து கொள்ளப்பட்ட நன்றியோடு வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் என்ன சொல்றாருங்க? போதிக்கப்பட்டேன். நிச்சயமாக நாம் போதிக்கப்பட்டிருந்தால் நிறைவான நன்றியோடு அவருக்கு சேவை செய்ய முடியும், மனப்பூர்வமான சேவை செய்ய முடியும். அதுவும் அப்படி சேவை செய்கிற பொழுது பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கிடைக்கும். போதிக்கப்படாம ஒருவர் எப்படி வளர முடியும்? போதனையை கேட்காம ஒருத்தர் எப்படி வளர முடியும்? நீங்க அல்லது போதனையை கேட்டிருக்கணும், அல்லது வார்த்தைகளை படிச்சிருக்கணும், இல்ல காதுல கேட்டிருக்கணும். ஒண்ணுமே கேட்காம நான் நம்பிடுவேன் எப்படி நம்ப முடியும்? சோதனை வரும்போது ஜெயிப்பதற்கு மருந்து எங்கே? பாருங்க, அப்ப ஆயுதம் எங்கே? சர்வாயுத வர்க்கம் எங்க? எபேசியர் 6ல அப்போ யுத்தம் வந்துருச்சு, நீங்க எதை வச்சு மேற்கொள்வீங்க? சர்வாயுத வர்க்கமே உங்களுக்கு இல்லைன்னா நீங்க எப்படி அந்த அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போட முடியும்? இப்ப பலப்படுத்துவதற்காக நாம் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11:24-28 வரைக்கும்
பவுலுடைய உணர்ந்து கொள்ளுதல் எவ்வளவு மேன்மையாக இருக்குது பாருங்க. யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 2 கொரிந்தியர் 11:24-28 வரைக்கும். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலில் ஒரு ராப்பகல் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களினாலும், கல்லரால் வந்த மோசங்கள், சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறோம் பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. அவர் அற்புதங்கள், அடையாளங்கள், உயிர்த்தெழக்கூடிய வல்லமை பெற்ற தேவனுடைய மனுஷன், தேவனால் அதிகாரம் பெற்ற மனிதன், தேவனுடைய வல்லமையை பரிசுத்தாவின் பலத்தில் பெற்ற மனிதன். இவருக்கு எதுக்கு இவ்வளவு பாடுகளை அனுமதிக்கப்படுகிறது? நமக்கு இது மாதிரி ஏதாவது வந்திருக்காங்க பாருங்க. இத்தனை பாடுகளும் எதற்காக? சரி, வந்த போதும் அவர் எப்படி நடந்து கொண்டாருங்க? இவை முதலானவை 28 வசனம் 11:28. இவை முதலானவை இல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாகிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்ப எத்தனை பிரச்சனையில், எத்தனை காரியங்கள் சூழ்ந்திருந்தாலும் தேவனுடைய அன்பிலிருந்து விளக்க முடியாதபடி ஒரு உணர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு நன்றியுடன் சேவை செய்தல் இருப்பதுதான் தேவனுக்கு மேன்மையானது. அப்படிப்பட்ட சேவை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், போதிக்கப்பட வேண்டும், பழக வேண்டும், நாம் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும், புத்தியடைய வேண்டும். நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுதல் வெறும் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்க வேண்டும். 1 யோவான் 3:18-19 என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக செய்ய முடியும், நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும். ரோமர் 14:17-18 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிக்கிறதும் கிடையாது. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இவைகளை நம்ம கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தோம்னா அல்லது சேவை செய்தோம்னா தேவனுக்கு பிரியமான மனுஷனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா மனுஷரும் இருக்கிறோம் சொல்றார். இப்படி நாம நன்றியோடு வாழ்வதற்கு நாம பழகிக்கொள்ளணும். அப்போஸ்தலர் 2:36-37 சிலுவையில் அறைந்த அந்த மக்களுக்கு முன்னாகவே அவர் நன்றியோடு வாழ்ந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். வெளிப்படுத்தல் 1:9 யோவான் உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் உடைய ராஜ்யத்திற்கும் உடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனமாயிருக்கிற அவர் ராஜ்யத்திலே பாடுபட்டிருக்கார். யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மு என்னும் தீவில் இருந்தேன் சொல்லி நாடு கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு புரிந்து கொள்ளப்பட்ட அல்லது உணர்ந்து கொள்ளப்பட்ட நன்றியோடு சேவை செய்வோமாக. அதுதான் மெய்யான நன்றி. வெறும் நன்றி மட்டுமல்ல, வாயில் மட்டுமல்ல, செயல்பாட்டில் இருப்போமாக. இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் இருதயத்தை புடம்பிடும் போதும் நாம் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காமல் அன்போடு வாழ்வோமாக. தேவனுடைய இந்த 2 செயல்களையும் புரிந்து கொள்வோமாக. ஆசீர்வாதங்களும் பாடுகள் இல்லாத வாழ்க்கை நாம் பாவம் செய்கிற வாழ்க்கையாக இருக்கும். பாடுகள் இல்லாத வாழ்க்கை தேவன் நம்மில் அன்பு கூறாத வாழ்க்கையாக இருக்கும். நிச்சயமாகவே பாடுகள் மூலம்தான் நாம் வளர்ச்சி அடைகிறோம், உருவாக்கப்படுகிறோம். அப்ப அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த செயல்களை நாம் மதிலித்து கோபப்படாமல், எரிச்சலாகாமல், அதை தேவன் எனக்கு நியாயமாக தீர்ப்பு செய்கிறார். பாருங்க, நடந்து கொள்றவங்க தீமை செய்யறாங்க. யோசேப்புடைய சகோதரர்கள் தீமை செய்ததாக சொன்னார். ஆனால் நமக்கு என்ன நடக்கிறது என்று கேட்டீங்கன்னா, அன்பு ஊர்ந்து சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார், நம்மை வளர்க்கிறார். அப்படி நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் மேன்மையான உணர்ந்து கொள்ளுதல். அந்த உணர்ந்து கொள்ளுதலோடு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, தேவனுடைய சுபாவங்களை நாங்கள் புரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நன்றியோடு சேவை செய்யவும், தேவனுக்கு உணர்ந்து கொள்ளப்பட்ட சேவை செய்யவும் எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எப்பொழுதுமே சுகமாய் இருப்பதை விரும்பாமல் பாடுகளும் துன்பங்களும் எங்களுடைய இருதயங்களை உருவாக்குகிற தேவன் எங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறார் என்ற மகா பெரிய மேன்மையான உணர்ந்து கொள்ளுதலை எங்களுக்கு தாரும்.
பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் தார். பிதாவே, நாங்கள் நன்றியோடு வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய அந்த செயல்களை எங்களுக்கு அனுமதிக்கிற எல்லா காரியங்களையும் நன்றியோடு உணர்ந்து கொண்டு பாவம் செய்யாமல் யோபுவை போல நாங்கள் பாவம் செய்யாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும்படியா வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, அப்படிப்பட்ட சிந்தையை யாவருக்கும் தாரும். இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியா வேண்டுகிறோம். அந்த உணர்ந்து கொள்ளுதலை பெற்றிருக்க கடவர்கள் நீரே அவர்களை காத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் அன்பான விபசுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும். அடுத்த பாடத்திலே நாம் சந்திப்போம்.